கர்த்தருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம ஆண்டவர் எப்போவுமே பரிசுத்தமான தேவன். அவரை போல ஒரு பரிசுத்தரை நீங்கள் எங்கே தேடினாலும் பார்க்க முடியாது. நம்ம பாவிகள் தான், ஆனால் நம்மக்கிட்ட ஆவியானவர் வரும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற வழியில் அவருக்கு ஏற்றபடி நடக்க வைக்க அவருக்கு மட்டும்தாங்க தெரியும், இல்லையா? எவ்வளோ பெரிய வழி இருந்தாலும் தேவன் கொடுக்கிற பரிசுத்த வழியில் நம்ம நடந்து போகணும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியும். அதுக்கு ஆவியானவரோட துணை நமக்கு ரொம்ப வேணும். ஸோ கண்டிப்பாக நம்மளை பெரும்பாதையான வழியில், பரிசுத்தமான வழியில் தேவன் இந்த நாளில் உங்களை நடத்த போகிறாரு. பரிசுத்தத்துக்காக நீங்கள் தினமும் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பரிசுத்தம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆமென்.